ஏதாச்சும் செய்யணுங்க. இருந்தாலுமே எல்லாச்சும் ஏமாந்து போயிடுவாங்க. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேட்குறாங்க. ரைட்டு. ஓகே ஓகே, இப்போதான் புரியுது. ஓகே ஜீரோம். ஓகே, இதான் ஒரு பாடம் அவனுக்கு. மாடிக்கு எடுத்து பாத்தீங்க செத்துருக்கடி. ட்ரை பண்ணி பாக்குறேன். நல்ல பிள்ளை பண்ணிக்கிறேன்.
இது பேசணுமா? அதான் கிளாஸ் இல்ல அதான் வச்சு ஒரு வாரமா ஒரு பிள்ளைகிட்ட பேசிட்டு இருந்தேன். வாட்ஸ்அப் மூலியமா கனால் ஆச்சு. எவ்வளவு நாளா? ஒரு வாரமா வாட்ஸ்அப் மூலியமா. அன்னைக்கு அந்த பிள்ளை இங்கே தான் படிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னும் நேரில் பார்க்கல, நேரில் பேசினோம். அதான் உங்களாம் சொல்லலான்னு வந்தேன். எங்க உள்ள பிள்ளை ஏதாச்சும் ஒன்றுமே தெரியாது. ஆனால் பேரா பிள்ளைன்னு நினைக்கிறேன். பட் இன்னும் டீட்டெயிலாக இன்னும் கேட்கல. அதான் அவங்களாம் கூப்பிட்டு போய் என்ன பண்ணலான்னு தான். பண்ணா அந்த பிள்ளைகிட்ட கேளுங்க எப்ப அது ஃப்ரீயா இருக்க முடியுமோ எல்லாம் போய் பார்க்கலாம் நாளைக்கு. சரி மச்சி, கண்டிப்பாக கேட்டு பார்த்து சொல்லுங்களேன். போவோம் நம்ம. ஓகேதான். ஐயோ நம்ம ஆரம்பிச்சு வச்சது இப்போ இந்த நிலைமைக்கு போயிடுச்சா? என்ன பண்ணலாம் இத? ஐயோ நம்ம ஆரம்பிச்சு வச்சது இப்போ இந்த நிலைமைக்கு போயிடுச்சா? என்ன பண்ணலாம் இத? அந்த அக்கௌண்ட் புக் இருக்கா? அதான் நீ தான் இந்த பிள்ளைகிட்ட என்ன பண்ண? ஆமாவா? சரி சரி பாபுல கேட்க வச்சு என்ன என்னது கதை மச்சி, சின்ன கதை. சரி பெரிய கதை தான். ஃபேஸ்புக்கில் இந்த பிள்ளை தான் வச்சு இந்த பிள்ளைய ஆட் பண்ணேன். நல்லா தான் சேட் பண்ணிச்சு. அவ்வளோ அப்புறம் ஒவ்வொன்றா போட்டு வச்சிருக்கு. வாட்ஸ்அப் நம்பர் இல்லை, கண்ட லொட்டுலாம் போட்டு வச்சிருக்கு. ஆனால் என்னமோ தெரியல மச்சா, சேட் பண்ணுற வயசுல ரொம்ப சுக்காவா இருக்கு. எவ்வளோ நாளா பழக்கம் இது? இதா 2 weeks. பார்க்க நல்ல பிள்ளை தான் இருந்துச்சு. நம்பலாம். நீ என்ன சொல்ற? எங்க உள்ள பிள்ளைலாம் தெரியுமா? ஆகே அப்படியா? ஓகேவா? சரி நேரில் பார்த்து பேசிக்கிங்களா? ஒன்றும் இல்லை மச்சி, அதே தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரி பாருங்க, ஒரு நாளைக்கு முடிஞ்சா சொல்லுங்க, நானும் வரேன். சரி எதுக்கு விஷ் பண்ணி எனக்கு? ஓகே சரி சரி. ஆரம்பிச்சுட்டு இது வரைக்கும் போச்சா? ஐயோ டேய் மச்சான், டேய் சார்ஜர் இருக்கடா, ஃபோன் சாவுதுடா. ஃபோன் தானே சாவ போகுது, நீயா சாவ போற? போடா. டேய் மச்சான், டேய் சார்ஜர் போடுறா. வச்சுட்டு என்ன பண்ண போற? டேய் ஃபோன் சார்ஜ் பண்ணடா, சார்ஜர் போடுறா. இல்ல உன்னோட போய் கட்ட போது போங்கடா, நான் உள்ளே போய் ஆல்ரெடி கட்டிருக்கான். ஆரம்பிச்சுட்டு இந்த அளவு இருக்க வந்துருச்சு. சொல்லு. சார்ஜர் இருக்கா? சார்ஜர் இருக்கு போல. இது ஓகே, சார்ஜர் இங்கதான் அங்க வச்சுக்கலாம் பாருங்க. அங்கயா? என்ன வச்சு பண்ணிட்டு இருந்த? அதோ இருக்கு இங்கதான் இருக்கு. இங்கேதான் இருக்கு மச்சி. என்னது இது? சரி அது என்னது இது? இது ஏன் இப்படி இருமச்சு? எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது. எதுக்கு சம்பளம் என்ன மச்சி சொல்ல போறப்ப? இல்லை மச்சி, அது ஏன்னா நீங்க 3 பேரும் வந்து சமூக ஊடகத்துல வந்து ரொம்ப மும்முரமா போய்கிட்டு இருக்கிறீங்க. அதுவும் அதுல நிறைய தீமைகள் இருக்கு. இந்த காலகட்டத்துல நீங்க எங்க ரொம்ப தீமைகளை நோக்கி போயிட போறீங்கன்ற ஒரு இதுக்காக தான் நான் இதை இப்படி செய்யலான்னு ஒரு இதை ஆரம்பிச்சேன். ஆனா இது இந்த அளவுக்கு வந்து நிக்கும்னு எனக்கு தெரியாது. இந்த சமூக ஊடகத்தை நீங்க நம்பி போற வச்சுதான் பாருங்க, யாரு எவருனே தெரியல. அந்த பிள்ளை இப்பதான் பழக்கம், 1 வாரம் 2 வாரம், அதுக்குள்ள காதலிக்கிற வரைக்கும் போயிட்டானுங்க. அந்த பிள்ளை எப்படி இருக்கும் என்ன இருக்கும் ஒண்ணுமே தெரியாது. வாழ்க்கைன்றது வெறும் சமூக ஊடகத்துல மட்டும் இல்ல, சமூக ஊடகத்துல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஆனா நீங்க ரொம்ப தீமையை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு ஒரு பாடம் புகுத்தலான்றதுக்காக தான் நான் இப்படி ஆரம்பிச்சேன். நான் நினைக்கிறேன் நீயும் எனக்கு துணையா இருப்ப. அவனுகிட்ட இதை பத்தி எதுவுமே சொல்லாத. இதை கூடி சீக்கிரம் இதை நான் முடிச்சிருவேன். நீ எனக்கு துணையா இருந்து அவனை நல்வழிப்படுத்துவேன்னு நான் நினைக்கிறேன். நான் துணையா இருப்பியா? சரி. சரி, நீ கேட்ட சார்ஜ்
ஓகே, நன்றி, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண போகிறோம். ஈகராக இருக்கு, பார்க்குறோம். ஃபேஸ்புக் மாதிரி அழகாக இருக்கணும் அந்த பிள்ளை. தேங்க் காட். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃபேஸ்புக்லேயே அந்த பிள்ளை என்ன அழகில் இருக்கோ, நீங்கள் நம்ம ப்ரப்போஸ் பண்ணுற விதத்தில் அந்த பிள்ளை நம்மளை அக்செப்ட் பண்ணி ஆகணும். இந்த இதுலேயே போகிறேன். பாட்டு பாடி ப்ரப்போஸ் பண்ணலாமா இல்லை டைலாக் பேசி ப்ரப்போஸ் பண்ணலாமா? ரெண்டுத்தையும் தமிழ் படத்தில் ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. நம்ம வேலையை ட்ரை பண்ணுவோம். மெசேஜ் வந்துருக்கு. நம்ம லாலிங் தான். ஐ எம் ஹியர், வேர் ஆர் யூ? ஐ எம் ஆன் த வே. ஓகே அன்பே, கெட்ட பழசு. கண்மணி ரொம்ப பழசு. தங்கமே, அது இப்போ நம்ம எடுத்தது. ரொம்ப பழசா இருக்க. நம்ம ஸ்டைலில் பண்ணி பார்ப்போமே. Okay, I'm waiting for you. Please hurry up, darling. Okay, one day I'm on. பண்றீங்க? நாங்க மீன் பிடிக்க வந்தேன். ஸ்விமிங் பண்ணாங்க. நம்பிட்டா தெரியும் மச்சி, நீ ஸ்விமிங் தான் அடிக்க வர தெரியும். பொண்ணு ஓகேவா? ஃபேஸ்புக்ல வேற மாதிரி இருந்துச்சு, நேர்ல பார்க்க அழக்கூடாது. குச்சை வேணுமா கோனை வேணுமா? சரி வா, உள்ள போலாம். பார்த்தா ஓடுனீங்களா? வணக்கம் ஷாலினி. இவங்க யாரு தெரியுமா? இவங்க தான் ஷாலினி. நீங்க ஃபேஸ்புக்ல கண்டு மயங்கின ஷாலினி. இவங்களோட இதை வச்சுதான் நான் ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் செஞ்சு இவங்க அனுமதி கேட்டுதான் உங்களை திருத்தணும்ன்ற ஒரு இதுக்காக நான் உங்க கூட சேட் பண்ணி உங்களை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்தேன். என்ன ஜான், எங்களுக்கே வா. ஷோக்கா கோர மச்சி, சமூக ஊடகம் இன்றைய காலத்துல ஒரு முக்கியமான பொருளாகும். அதனால அந்த சமூக ஊடகத்தினால நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. இன்றைய இளைஞர்கள் வந்து தீமைகளை தான் நோக்கி போறாங்களே தவிர நன்மைகளை யாரும் நோக்கி போக மாட்டாங்க. நன்மைகள் எடுத்தோம்னா செய்தி, உள்நாட்டு வெளிநாட்டு நடப்புகள் எல்லாத்தையும் நம்ம உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியுது, பல விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியுது. ஆனா தீமைன்னு எடுத்துக்கிட்டோமா, தீமைகளும் இருக்கு. ஆனா இன்றைய இளைஞர்கள் எல்லாமே வந்து ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டா எல்லாத்துலயும் வந்து தீமைகளை தான் நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. இதனால நம் நாட்டுல இந்த காலகட்டத்தில் உள்ள இளைஞர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாகிட்டு போகுது. ரொம்ப சமுதாய வன்முறைகள், சமுதாய சீர்கேடுகள், அப்புறம் அதுல வர்ற இதை பார்த்து கத்துக்கிட்டு இவங்களும் அதே மாதிரி செய்யணும்ன்ற இதுல வந்து நிறைய இதுல ஈடுபடுத்தி கொண்டு வாழ்க்கைய அழித்து கொண்டே செல்கிறார்கள். ஏன் மச்சான் இது எங்க கிட்ட சொல்ற? சொல்ல மச்சி. இல்லதாப்பா கதையே இருக்கு. அவன் என்னன்னா ஃபேஸ்புக்கு, இவன் என்னன்னா வாட்ஸ்அப், இவன் என்னன்னா இன்ஸ்டா. ஏதோ நல்ல விஷயத்த கத்துக்கீங்கன்னு பார்த்தாக்கா எப்ப பார்த்தாலும் இந்த பிள்ளை, எப்ப பார்த்தாலும் டேடி அந்த பிள்ளை, எப்ப பார்த்தாலும் டேடி இந்த பிள்ளை.
நான் வந்தா பேசினா சாப்பிட்டீங்களான்னு கேட்டா கூட பதில் கொடுக்க மாட்டீங்களா? இதுக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஒரு இதை நான் கொண்டுட்டு வந்தேன். நான் நினைச்சுக்கிட்டேன் நீங்க நல்ல விஷயத்துக்காக தான் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு. ஆனா நீங்க வந்து தீய தீய செய்திகளை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறீங்க. அப்படி நான் கொடுத்த ஒரு செய்தியை நம்பிதான் இப்ப உங்களை இங்க வந்து உட்கார வச்சிருச்சு. இதே மாதிரி வேற ஒரு தீமைகளை வேற ஒரு தீய செய்தியை நம்பி சீர்கெட்டு போகாம தான் இன்னைக்கு நான் உங்களை திருத்துறதுக்காக இந்த ஒரு வழிமுறையை நான் கொண்டு வந்தேன். நீங்க எதுவும் சொல்றது இருந்தாக்கா? உங்க யாரையும் ஏமாத்தணுன்றது எங்க நோக்கம் கிடையாது. நீங்க சோசியல் மீடியால கெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் ராஜ்க்கு ஹெல்ப் பண்ணேன். சோசியல் மீடியானா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நல்லதே நோக்கி போவோம், நல்லா இருக்கும். மன்னிச்சிருங்க ஷாலினி, நாங்க சோசியல் மீடியா வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே அந்த சோசியல் மீடியா வச்சு ஒரு நன்மையை தேட்டு போலன்னு நான் முடிவு பண்ணியிருக்கோம். நிறுத்தணும், எல்லாத்தையும் நிறுத்தணும்.